அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் அம்பிகை வழிபடுகின்ற மிக முக்கியமான பதிவு. இன்று 9/4/2024 முதல் 17/4/2024 வரை உள்ள வசந்த நவராத்திரி பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான். இந்த நவராத்திரி தினத்தில் நம்ம இந்த 9 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டுமாச்சும் நீங்கள் அம்பிகையை இந்த முறையில் வழிபட்டு நீங்கள் இந்த ஸ்லோகம் மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் பல மடங்கு செல்வ கடாட்சமும் நீங்கள் என்ன கோரிக்கைகள் நினச்சி நீங்கள் இந்த ஸ்லோகம் படிக்கிறீங்களோ, இந்த பூஜைகள் பண்ணுறீங்களோ, நிச்சயம் உங்களுக்கு நடக்குங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வருஷத்தில் ஒரே ஒரு தடவை கொழு வச்சு கொண்டாடப்படுகிற நவராத்திரி தாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 நவராத்திரி வருது. வாராகி நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, அப்புறம் நம்ம எல்லாராலையும் கொண்டாடப்படுகிற கோலு நவராத்திரி. இது எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும். நம்ம அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வைக்கிற நம்ம எல்லோரும் 9 நாளும் வச்சு நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகின்ற கோலு நவராத்திரி. ஆனால் இன்றைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த நவராத்திரி தான் வசந்த நவராத்திரி. வசந்தங்களை தேடித்தரும் நவராத்திரி தான் வசந்த நவராத்திரி. பங்குனி மாதம் அமாவாசை திதி முடிந்த பிறகு ஆரம்பிக்கின்ற இந்த வசந்த நவராத்திரி பெண்கள் வழிபாடு பண்ணாங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப சுபிக்ஷம், ஐஸ்வர்யம் இது எல்லாம் நிறைவாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த நவராத்திரியானது ராமருக்கும் லலிதாம்பிகைக்கும் சிறப்புக்குரிய நாளாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நவராத்திரி முடியக்கூடிய அந்த நாளில் தான் ராம நவமி வரும். இந்த நவராத்திரி பெரும்பாலுமே வீட்டில் நிறைய பேர் வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேரு சக்கரம் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்முடைய மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய காளிகாம்பாள் கோவிலையும் இந்த வழிபாடானது மிகவும் விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் அது பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளவங்க இந்த 2 அம்பாளோட வழிபாட்டுக்கு நீங்கள் போயிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்களேன். அவ்வளவு விசேஷமான முக்கியமான ஸ்தலம் அது. அப்படிப்பட்ட வசந்த நவராத்திரி அன்னைக்கு நம்மளுடைய இந்த 9 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாள் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பெண்களுக்கான அந்த மாத விளக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 9 நாளில் ஒரே ஒரு நாள் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு நாளிலாவது அம்பாளை நீங்கள் இப்படி வழிபட்டு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட செல்வ கடாட்சம் நீங்கள் என்ன மனசில் நினச்சி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. அப்படிப்பட்ட பூஜை முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் இருந்தே இப்போ நம்மளால் கோவிலுக்கு போக முடியல. அப்போ வீட்டில் இருந்தே அம்பிகையோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும், லலிதாம்பிகையின் ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூரணமாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக இந்த 9 நாளில் ஒரு நாளாச்சும் நீங்கள் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு எல்லா நாளுமே எங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டெய்லி செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். அதாவது இந்த வழிபாடானது நம்மளுடைய குடும்பத்துக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இந்த வசந்த நவராத்திரியில் நம்ம கிடைக்கணும்னா டெய்லி சாயங்காலம் நம்முடைய பெண்கள் நம்ம பூஜை அறையை நம்ம ஏற்கனவே எப்பவுமே சுத்தமாக தான் வச்சுருப்போம். நல்லா சுத்தம் பண்ணி ஏதாச்சும் ஒரு அம்பாள் படத்தை நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அது லலிதாம்பிகை படமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வீட்டில் லலிதாம்பிகை படம் இருக்காது. அப்படி இல்லாதவங்க நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த தீபத்தையே அம்மனாக நினச்சி நம்ம பாவிச்சு நீங்கள் வைக்க போகிற அந்த 2 முக்கியமான புஷ்பங்கள் தாங்க விசேஷம். வேறு எதுவுமே இல்லை. நம்ம மனசுக்கு நிறைஞ்சு நம்ம எப்பயுமே அம்பாள் வாசம் செய்கின்ற மல்லிகைப்பூவும் கூடவே கொஞ்சோண்டு மறிக்கொழுந்து. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மல்லிகைப்பூ சீசன் தான். எல்லா இடமும் உங்களுக்கு நமக்கு ரேட்டு கம்மியாக கூட கிடைக்குது. நீங்கள் இந்த மல்லிகைப்பூவும் மறிக்கொழுந்தை மட்டும் வாங்கி வச்சு பாருங்களேன். அப்படி மிக மிக விசேஷமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு வழிபாடு தாங்க இது. இந்த மல்லிகைப்பூவானது உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க கையால் கொடுத்து கூட சுவாமிக்கு நீங்கள் போட சொல்லலாம். ஏன்னா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு ஐஸ்வர்ய பலன்கள் கொடுக்கும் மல்லிகைப்பூ. மறிக்கொழுந்து ரொம்ப காரிய சித்தி புகழ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியங்கள் தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மறிக்கொழுந்து வாங்கி சுவாமிக்கு வைக்க முடியுமோ அப்போல்லாம் வச்சு பாருங்களேன். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்குங்க.
அப்படிப்பட்ட முக்கியமான புஷ்பங்கள் தாங்க நம்முடைய மறிக்கொழுந்தும் மல்லிகைப்பூவும். அப்படிப்பட்ட இந்த 2 மலர்களில் உங்களுக்கு என்ன மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ ஏதாச்சும் ஒரு மலராச்சும் அம்பாளுக்கு சாத்திட்டு நீங்கள் உங்களை சுவாமிக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு உங்களால் என்ன சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்க முடியுமோ பண்ணுங்கள். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா வெத்தலைப்பாக்கு பழம் இல்லாட்டி நமக்கு ட்ரை கிரேப்ஸு அது மாதிரி ஏதோ உங்களால் என்ன முடியுமோ சுவாமிக்கு வச்சுட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கைகள் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த 9 நாள் உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வாரத்தை இந்த 9 நாட்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம சொன்ன இந்த பூஜை வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு கோரிக்கை எங்களுக்கு இது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலோட பாதத்தில் நீங்கள் வச்சு பாருங்களேன். நிச்சயம் அந்த வழிபாட்டுக்கு உண்டான பலனானது இந்த 9 இந்த ராத்திரிக்குள்ளே உங்களுக்கு நிச்சயம் அதுக்கான ஒரு விடை கண்டிப்பாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்கிறப்ப உங்கள் இதில் உங்கள் வீட்டில் இப்போ இது மாதிரி பூஜை பண்ணுறீங்க, ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அந்த நாளை இது மாதிரிலாம் நம்ம விளக்கு வச்சு இது மாதிரிலாம் பூஜை பண்ணுறோம். அப்படி பூஜை பண்ணுறப்ப நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த ஸ்ரீ லலிதா சகசர நாமம் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் உங்களால் சொல்ல முடியாட்டி கூட பரவாயில்ல, நம்ம இந்த யூடியூப்லலாம் போட்டாலே வரும் நமக்கு அந்த பாட்டை நீங்கள் ப்ளே பண்ண விட்டுட்டு நம்ம பாட்டை கேட்டுகிட்டே கூட நம்ம ஸ்லோகங்கள் அப்படியே நீங்கள் உங்களுடைய பூஜைகள் ஸ்லோகங்கள் இதெல்லாமே நீங்கள் சொல்லலாங்க. அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு பூஜை தான் இந்த வசந்த நவராத்திரி. இந்த வழிபாடானது உங்களுக்கு நிச்சயம் மன நிம்மதியை கொடுக்கும். வீட்டில் செல்வ கடாட்சங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஐஸ்வர்யங்கள், சந்தோஷங்கள் இது எல்லாமே கிடைக்கும். ஸ்ரீ லலிதாம்பிகையோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இதை விட ஒரு முக்கியமான நாள் ஒன்றுமே இல்லைங்க. அப்படிப்பட்ட இந்த விசேஷமான நாளில் நீங்கள் என்றைக்கு பூஜை பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் மறக்காமல் சொல்ல வேண்டிய ஸ்ரீ லலிதாம்பிகையோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்னை லலிதாம்பிகையை 1000 நாமங்களை கொண்டு போற்றி துதிப்பது தான் லலிதா சகசர நாமம். ஒரு தடவை உச்சரித்த நாமம் மீண்டும் இடம்பெறாத வகையில் அன்னையோட 1000 பெயர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதான் லலிதா சகசர நாமம். ஆனால் லலிதா சகசர நாமத்தை நம்மளால் டெய்லி இது மாதிரி சொல்ல முடியுமா, 1000 நாமங்கள் சொல்லி வழிபட முடியுமான்னு கேட்டால் அது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கடினமான ஒன்று தாங்க. அதனால தான் காஞ்சி மகாபெரியவார் அதற்கு ஒரு வழிவகுத்துட்டு இந்த 7 ஸ்லோகங்கள் 7 மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் லலிதா சப்த நாமாவளி. இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க சொல்கிறாங்களோ, யார் ஒருத்தங்க உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு லலிதா சகசர நாமம் படித்ததோட முழு பலனும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த 7 திருநாமங்களை உங்களுடைய பூஜை அறையில் இந்த வசந்த நவராத்திரி தினத்தில் நம்ம சொன்னோன்னா உங்களுடைய என்ன கோரிக்கைகள் நினச்சிட்டு நீங்கள் அம்பாள் கிட்ட வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க. அப்படிப்பட்ட திருநாமங்கள் இப்போ பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சாமர ரமாவாணி சவ்யே தக்ஷண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச சிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபின்யை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையை நமக. இந்த 7 மந்திரங்களை உங்களுக்கு எப்போ இந்த வசந்த நவராத்திரின்னு இல்லைங்க, எப்போ நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜைகள் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் டெய்லி சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 நம்முடைய எல்லாவித எண்ணங்களும் கோரிக்கைகளும் கண்டிப்பாக அம்பாள் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.